வடிவேலு மாதிரி ஒரு காமெடியனை பார்க்கவே முடியாது அப்படின்றதுல எந்த ஒரு இதுவுமே இல்லை சார். ஆனால் அவரை மாதிரியான ஒரு கேரக்டருமே வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ இந்த விஷயத்த அது உண்மைதான். அது நீங்கள் வந்து எப்போவுமே நீங்கள் ஒரு 1000 ரூபா சம்பாரிச்சிங்கன்னா அதில் ஒரு 100 ரூபா கொடுக்கணும். மனசு வந்து யாருக்காவது கொடுக்கணும். 1000ம் நானே திம்பேன் அப்படிங்கிறது வந்து சரியான செயல் கிடையாதுல்ல. இப்போ எப்படி சினிமாவில் வந்து அவருடைய உழைப்புக்கேற்ற பணம் தான், அதை நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அந்த திறமை இன்னொருத்தருக்கு இல்லைல்ல. அப்போ அவர் வர்றார். ஆனால் நம்முடைய உடல் உழைப்புன்னு ஒன்று இருக்குல்ல, இந்த உடல் உழைப்புக்கேற்ற சம்பளம்னா 1000 மடங்கு 2000 மடங்கு அதிகம். அப்போ இறைவன் வந்து உங்களுக்கு கொட்டி கொடுக்குறான்ல, நமக்கும் கீழே இருக்கிறவங்க ஒரு 4 பேருக்கு இந்தா வச்சுக்கோ அப்படின்னு மனமும் வந்து கொடுக்கறது முதல் வேலையாக இருக்கணும். இன்னொன்று வந்து இவ்வளோ பெரிய வாய்ப்பை கடவுள் நமக்கு கொடுத்துருக்கும் பொழுது நாம் அந்த கிரவுண்டில் சின்சியராக இருக்கணும். காலையில் இத்தனை மணிக்கு ஷூட்டிங்னா அத்தனை மணிக்கு வித்து மேக்கப்போடு அங்கே நின்றுணும். ஆனால் அப்படி இல்லாமல் அவர் வரமாட்டாருங்கிறதெல்லாம் இங்கே பெரிய பிரச்சனையாச்சு.